ஹாய் ஹலோ வெல்கம் டு நேஹாஸ் டே அவுட். நம்ம ஃபேமிலி இன்றைக்கி தி கார்ட்ரைட் அப்படிங்கிற ஒரு ரிசார்ட்டுக்கு தான் வந்திருக்கோம். ரொம்ப நாள் பிளான் ஒரு ரிசார்ட்டில் போய் ஸ்டே பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அது இப்போ தான் வந்து நிறைவேறியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். நம்ம ஆக்சுவலாக வந்து இந்த ரிசார்ட் வந்து நியூயார்க்கில் இருக்குது. ஸோ இண்டோர் வாட்டர் பார்க் இருக்குது, ஆர்கேட் கேம்ஸ் இருக்குது. ஸோ சூப்பராக என்ஜாய் பண்ண போகிறோம். இது வந்து கொஞ்சம் சிட்டிக்கு அவுட்டரில் இருக்குது அப்படிங்கிறதுனால வந்து ரொம்ப ஸ்பேஷியஸாக தான் இருந்துச்சு. அண்ட் வந்து வின்டரில் வந்து இண்டோர் வாட்டர் பார்க்குக்கு வந்து நிறைய பேர் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஏன்னா சம்மரில் வந்து நிறைய அவுட்டோர் வாட்டர் பார்க்ஸ்லாம் இருக்கும், நிறைய பேர் போவாங்க. பட் வின்டரில் வந்து அந்த ஆப்ஷன் நமக்கு இருக்காது அப்படிங்கிறதுனால சம்டைம்ஸ் வந்து இந்த மாதிரி ரிசார்ட்டில் வந்துட்டு ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோடு வந்து ஸ்டே பண்ணுவாங்க, பார்ட்டி செலிப்ரேட் பண்ணுவாங்க, அந்த மாதிரிலாம் இருக்கும். இப்போ வந்து நம்ம ரிசப்ஷன் பார்த்தோன்னா ரொம்ப சூப்பராக இருக்குது. அண்ட் வந்து இது ஜனவரி மந்தில் நம்ம போயிருந்தோம் அப்படிங்கிறதுனால பார்த்தோன்னா உள்ள டெக்கரேஷன்ஸ்லாம் ரொம்ப ரொம்ப சூப்பராக கிறிஸ்மஸ் டெக்கரேஷன்ஸோடு அப்படியே இருந்துச்சு. அண்ட் கூட்டமே பார்த்தோம் அப்படின்னா வந்து நிறையா இருந்தது. நம்ம ரூம் வந்துட்டு ரெடி ஆகலை அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நம்ம லாக்கரில் வந்து பேக்கெல்லாம் வச்சுட்டு ஃபஸ்ட்டு வாட்டர் பார்க் போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம போயிட்டுருக்கோம். அண்ட் பாப்பாவுக்கு வந்து ரொம்ப நாளாக இந்த மாதிரி ஒரு வாட்டர் பார்க் போகணும் அப்படின்னு சொல்லி கேட்டுகிட்டே இருந்தா. சம்மரில் வந்துட்டு நம்மளால் முடியல, பட் இன்றைக்கி தான் வந்து முடிஞ்சது. அதனால ரொம்ப ரொம்ப எக்ஸைட்டடாக வந்துட்டு போயிட்டுருக்கா. ஸோ உள்ளே போன உடனே பார்த்தோன்னா என்னெல்லாம் கேம்ஸ் இருக்குதுன்னு ஃபஸ்ட்டு பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மேலே ஏறி ஒரு அப்படியே பார்த்துட்டே இருந்தேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒரு மினி சர்ஃபிங் மாதிரி இருந்தது, லேசி ரிவர் இருந்தது, அதுக்கப்புறம் அட்வென்ச்சரர் கேம்ஸ் இருந்தது. அப்புறம் மேலே இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு ஒரு ரெஸ்டாரண்ட் இருந்தது. 5 இயர்ஸ் அண்டர் கிட்ஸுக்கான ப்ளே ஏரியா இருந்துச்சு. ஸோ வந்து சூப்பராக தான் கண்டிப்பாக இருக்க போகுது. இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா வந்து எனக்கு எப்போவுமே வந்து இந்த வாட்டர் பார்க் போகும்போதாகட்டும், இல்லை வந்து ஃபால்ஸ் போகும்போதாகட்டும், அதில் போய் விளாடுறதுக்கே என்னால் வந்து முடியவே முடியாது. அப்போ தான் வந்துட்டு ஏதாவது ஒரு மைல்டு சிக்னஸ் வந்துடும். ஸோ இந்த வாட்டியும் அதே மாதிரி தான் வந்து என்னால் வாட்டர் கேம்ஸ்லலாம் பார்ட்டிசிபேட்டே பண்ண முடியல. பட் பாப்பாவும் ராஜும் வந்துட்டு ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க. இன்னொன்று எனக்கு என்னென்னா, இந்த வாட்டர் கேம்ஸ்லாம் வரும்போது சேஃப்டி பற்றி தான் ரொம்ப வந்து நான் யோசிப்பேன். பட் எல்லா இடத்துலையுமே பார்த்தோம் அப்படின்னா வந்து லைஃப் கார்டு இருந்தாங்க. ஒரு கேம்ஸ்லையுமே சரி. இப்போ மேலேருந்தெல்லாம் வந்து ஸ்லைட் பண்ணி வரும்போது கீழே இருக்கவங்க வந்து சிக்னல் கொடுத்ததுக்கு அப்புறமா தான் அடுத்தவங்களை வந்து மேலேருந்தே அனுப்புவாங்க. ஸோ அந்தளவுக்கு வந்து ரொம்ப சேஃப்டியாக பண்ணாங்க. ஒரு 15 இயர்ஸ்க்கு முன்னாடி பார்த்தோன்னா நம்ம கோயம்புத்தூரில் வந்து பிளாக் தண்டருக்கு தான் வந்து நான் 2 வாட்டி போயிருக்கேன். 2 வாட்டியுமே வந்து ஒரு வாட்டி ஆஃபீஸ் டீமோட போனோம், இன்னொரு வாட்டி வந்து ஃப்ரெண்ட்ஸோடு போனோம். ஸோ ரொம்ப ரொம்ப சூப்பராக என்ஜாய் பண்ணோம். இந்த ஹோல் டேவும் நம்ம வந்து என்ஜாய் பண்ணோம். மதுரையில் அத்தனை வருஷமாக இருந்தோம், பட் இன்னுமே வந்து அதிசயம் போனதே இல்லை. போகணும்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டே இருப்போம். ஒரு வாட்டியும் ஏதாவது வந்துட்டு நம்மளால் வந்து போக முடியாமல் போயிட்டு இருந்தது. பார்ப்போம், நெக்ஸ்ட் டைம் இந்தியா வரும்போது அட்லீஸ்ட் வந்து பிளான் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சிருக்கோம். நீங்கள் வந்து தமிழ்நாட்டில் எந்த வாட்டர் பார்க் வந்து போயிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தனித்தனியாக வர ரைடு, அதுக்கப்புறமா வந்துட்டு பேரா வர ரைடு அப்படின்னு சொல்லிட்டு பாப்பாவும் ராஜும் வந்துட்டு மாற்றி போயிட்டே இருந்தாங்க. பாப்பாவுக்கு வந்துட்டு இன்னும் போகணும் அப்படின்னு சொல்லி வேகமாக, அதுவும் லைன் வேறு நிறையா நின்னது. பட் ஸ்டில் வந்து 2 பேரும் வந்து நிறைய ரவுண்டு வந்து போயிட்டு வந்துட்டு இருந்தாங்க. இதில் வந்து பாப்பாவோட ஃபேவரட் ரைடு வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து அந்த அட்வென்ச்சர் ரைடு மாதிரி இருந்தது தான். அதில் தான் வந்து ஒரு 4-5 வாட்டிக்கு மேலே 2 பேரும் போயிட்டாங்க. இந்த இதிலலாம் போயிட்டு நிற்கிறதுக்கே பாப்பாவுக்கு அவ்வளோவா வந்துட்டு விருப்பமே இல்லாமல் தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் லேசி ரிவர், இந்த அட்மாஸ்பியரே பார்த்தோன்னா அவ்வளோ கலர்ஃபுல்லாக இருந்தது. ஏன்னா மோஸ்ட்லி வந்து நிறைய கிட்ஸ் தான் வராங்க அப்படிங்கிறதுனால பார்த்தோம் அப்படின்னா வந்து அவ்வளோ கலர்ஃபுல்லாக பண்ணியிருந்தாங்க. இங்கேயுமே வந்து லைஃப் கார்டெல்லாம் வந்து நின்றுட்டே இருந்தாங்க. அண்ட் வந்து சூப்பராக வந்துட்டு அந்த லேசி ரிவர் வந்து அழகாக அப்படியே மெதுவாக வந்து வந்துட்டு இருந்தாங்க பேருக்கு ஏற்ற மாதிரி. அண்ட் அங்கங்கே குட்டி குட்டியாக அந்த ஃபால்ஸுமே கூட வந்து ரொம்ப அழகாக இருந்துச்சு. இன்னொன்று வந்துட்டு பார்த்தோன்னா, இந்த வாட்டர் பார்க்குக்கு வந்துட்டு நம்ம தனியாக பே பண்ண வேண்டியதில்லை. நம்ம வந்து ரூம் புக் பண்ணுறோம் இல்லையா, அதிலே வந்து இந்த வாட்டர் பார்க் ஆக்சஸ் இருக்கும். ஸோ நம்ம வந்து எத்தனை நாள் ஸ்டே பண்ணுறோமோ வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பட் ஆர்கேட் கேம்ஸ் எல்லாம் விளையாடும்போது பார்த்தோன்னா அதுக்கு நம்ம தான் பே பண்ணி ஆகணும். ஸோ வந்து இது ரூம் ப்ளஸ் வந்து இந்த வாட்டர் பார்க் எல்லாமே சேர்த்து பார்த்தோம் அப்படின்னா வந்து இட் டிபெண்ட்ஸ் தான். வின்டரில் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். நம்ம அதுவும் இல்லாமல் நம்ம எடுக்கிற ரூமை பொறுத்தும் வந்து ப்ரைஸ் மாறும். லைக் சூட்னா பார்த்தோம் அப்படின்னா வந்து 500லேருந்து 900 அந்த ரேஞ்சு கூட இருக்கும் சம்டைம்ஸ்.
இல்லை மினிமம் வந்து ஒரு 400லேருந்து 500 வரைக்கும் ஒன் நைட்டுக்கு வந்து நம்ம பே பண்ண வேண்டியது இருக்கும். நிறைய க்ரௌடு இருந்தாலும் வந்து நீட்டாக வந்து மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க அண்ட் வந்து சேஃபாகவும் இருந்தது. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி அதுதான். ஸோ வந்து இன்றைக்கி டே வந்து சூப்பராக என்ஜாய் பண்ணாங்க. அதுக்கப்புறமா வந்து இங்கே குட்டியாக ஒரு சர்ஃபிங் இருந்தது. அது என்னவோ 2 பேருக்கும் வந்து அந்த சர்ஃபிங் போகிறதுல அவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டே இல்லை. நான் கூட நிறைய வாட்டி போங்க போங்கன்னு சொல்லிட்டே இருந்தேன். பட் அவங்க 2 பேரும் போகவே இல்லை. அட்வென்ச்சர் கேம் தான் வந்து போயிட்டே இருந்தாங்க. வின்டராக இருந்தால் கூட உள்ளே வந்துட்டு டெம்பரேச்சர் கரெக்டாக மெயின்டைன் பண்ணாங்க. அதனால அவ்வளோ குளிர்லாம் வந்துட்டு இல்லை. வெளியில் வந்து பார்த்தோன்னா வந்து இந்த ஹாட் டப் இருந்தது. அது வந்து சூப்பராக வந்து நம்ம அந்த ஹோட்டல் வியூஸ்லாம் பார்த்துட்டு இருக்க மாதிரி அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. அண்ட் பெரிய ஹாட் டப்பாக கூட இருந்தது. ஸோ 2 பேரும் போய் அங்கே வந்து கொஞ்ச நேரம் இருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு மறுபடியும் வந்து மீண்டும் மீண்டுமா அப்படின்னு சொன்ன மாதிரி மறுபடியும் வந்து அட்வென்ச்சர் ரைட் போனாங்க. சரி போதுங்கிற அளவுக்கு வந்துட்டு போயிட்டாங்க. சரி ஓகே தண்ணியாவது குடிங்க, கொஞ்சம் ஸ்நாக்ஸாவது சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போய் எங்கே பார்த்தோன்னா டவல் வந்துட்டு அங்கே வந்து அவுட் ஆஃப் ஸ்டாக் ஆகிடுச்சு. அதனால கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி லைனில் நின்று அதுக்கப்புறமா டவல்லாம் வாங்கிட்டு சூப்பராக வந்து அங்கேருந்து வெளியில் வந்தாச்சு. நைட் என்னென்னு பார்த்தா நம்ம வந்து ரெஸ்டாரண்ட் அங்கே பூட்டிட்டாங்க. அதனால ஓகே வெளியில் பக்கத்து ஏரியாவில் ரெஸ்டாரண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இந்தியன் குசின் தான் இன்றைக்கி ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம். ஸ்டார்டர்லேருந்து சாப்பிட ஆரம்பித்தோம். அந்த க்ரீன் சட்னிலாம் வந்து செம டேஸ்ட்டாக இருந்தது. சிக்கன் பக்கோடா தான் ஆர்டர் பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறம் ஒவ்வொன்றா சாப்பிட்டுட்டு கடைசி டச் வந்து நம்ம மெயின் டிஷ் வந்து பிரியாணி தான். எங்கே போனாலும் சரி என்ன சாப்பிட்டாலும் சரி நமக்கு வந்து ஒரு பிரியாணி சாப்பிட்றதுல இருக்கிற திருப்தி வந்துட்டு வேறு எதுலேயும் கிடைக்கவே மாட்டேங்குது. முடிச்சுட்டு ரூமுக்கு வந்தாச்சு. ரூம் பார்த்தோம் அப்படின்னா வந்து சூப்பர் ஸ்பேஷியஸாக இருந்துச்சு அண்ட் வந்து நல்ல க்ளீன்டாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் நல்ல டிவி அண்ட் வந்து ஆஸ் யூஷுவல் நம்ம எல்லா செட்டப்புமே வந்து ரூமில் இருந்தது. அண்ட் வந்து அந்த கவுச் வந்து சூப்பர் ரிலாக்ஸேஷனுக்காக வந்துட்டு நல்ல நல்ல குவாலிட்டியான கவுச்சாக இருந்துச்சு. ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ரூம்ஸுமே வந்து ரொம்ப பெருசாக இருக்கிறதுனால வந்து ரொம்ப வசதியாக ஃபீல் பண்ணோம். நல்ல ஸ்பேஷியஸான ரூம் அப்படிங்கிறதுனால பார்த்தோம். நல்லா பெரிய டேபிள் இருந்துச்சு அண்ட் வந்து கவுச்லாம் பார்த்தா நல்லா பெருசாகவே இருந்தது. பொதுவாக வந்துட்டு சின்ன காம்பேக்ட் ரூம்லலாம் பார்த்தோன்னா குட்டியாக லவ் சீட் மாதிரி தான் இருக்கும், இல்லைனா ஒரு சிங்கிள் சோஃபா மட்டும்தான் இருக்கும். பட் இந்த ரூம் வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்தது. ஓகே ரூமுக்கு வந்து கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆனதுக்கப்புறம் வந்து ஆர்கேட் கேம்ஸ் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து கேம்ஸ்க்கு தான் நம்ம வந்திருக்கோம். நாம் கேம் கார்டு பர்ச்சேஸ் பண்ணியாச்சு. பர்ச்சேஸ் பண்ணோடனே பார்த்தோன்னா உள்ளே வந்துட்டு ஒரு ரவுண்டு போயிட்டு வந்துட்டோம். என்னெல்லாம் கேம்ஸ் இருக்குது, எதெல்லாம் வந்து நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு வந்து ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணது இந்த கேம் தான். நல்லா இருந்துச்சு. மேலே தட்டி பால் வந்துட்டு அந்த பவுலுக்குள்ளே போகிறது மாதிரி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. அதுக்கடுத்து இந்த கிளா மிஷின் எங்கே போனாலும் இருக்கும். பட் என்ன அப்படின்னா வந்து பாதி தூரம் வரும் சம்டைம்ஸ், அதுக்கப்புறம் வந்துட்டு நமக்கு அந்த கிஃப்ட்டு கிடைக்காம போயிடும். அந்த மாதிரியே நிறையா இருக்கும். நிறையா நடந்திருக்கு. அதுக்கப்புறமா வந்துட்டு ஒரு கேமுமே வந்துட்டு இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த மேலே வந்துட்டு லைக் ஒரு சின்ன அட்வென்ச்சர் மாதிரி அதில் மேலே நடந்து போகிறது இருந்துச்சு. அதில் பாப்பாவுக்கு போகிறதுக்கு அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னு சொல்லிட்டா. மேபி பாய்ஸாக இருந்தாங்கன்னா இந்த மாதிரி கேம்லாம் வந்துட்டு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். கொஞ்ச நேரம் இன்ட்ரெஸ்டிங்கான கேம்ஸ்லாம் விளாண்டுட்டு இருந்தோம். அதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா வந்து எந்த கேமில் வந்து நிறைய பாயிண்ட்ஸ் கிடைக்கிது அந்த கேம் விளாட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரியாக தேடி விளாட ஆரம்பிச்சிட்டோம். ஏன்னா லாஸ்ட்டில் வந்துட்டு நமக்கு எவ்வளோ பாயிண்ட்ஸ் இருக்கோ அதை பொறுத்து தான் வந்து கிஃப்ட்டு கிடைக்கும் இல்லையா. ஸோ அதனால் வந்து ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமுக்கு மேலே வந்து பாப்பா அந்த மாதிரி சூஸ் பண்ணி விளாட ஆரம்பிச்சிட்டா. இந்த கேம்ஸ்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருந்துச்சு. பட் வந்து பாயிண்ட்ஸ்லாம் சருன்னு குறைஞ்சிட்டே இருந்தது. மறுபடியும் ஒரு வாட்டி ரீசார்ஜ் பண்ணிட்டு வந்து விளாண்டோம். அதுக்கப்புறமா வந்துட்டு ஓகே போதும் போய் தூங்கலாம், நாளைக்கு நியூயார்க் வரை கிளம்ப போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி போதும்னு சொல்லிட்டு நம்ம எவ்வளோ பாயிண்ட்ஸ் வந்து நமக்கு கிடச்சிருந்ததோ அதுக்கான கிஃப்ட்டு வந்து பார்க்கலான்னு சொல்லிட்டு உள்ளே போய் நம்ம வந்து பார்த்துட்டு அந்த கிஃப்ட்டை சூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து பாப்பாவுக்கு கொஞ்சம் ஸ்நாக் வேணுங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ வந்து இங்கே கப் கேக் சூப்பராக இருந்துச்சு அண்ட் வந்து ஐஸ்கிரீமும் வந்துட்டு வாங்கிட்டு 2 பேரும் அப்படியே சாப்பிட்டே வந்து ரூமுக்கு நடந்து போயாச்சு. சூப்பரான ஒரு
ரெஸ்ட் எடுத்துகிட்டு நெக்ஸ்ட் டே வந்து கிளம்பி பிரேக்ஃபாஸ்ட் பஃபட் இருந்தது. ஸோ நானும் பாப்பாவும் வந்துட்டு பிரேக்ஃபாஸ்ட் பஃபட் சாப்பிட்டோம். அதுக்கு முடிச்சதுக்கப்புறமா வந்துட்டு நம்ம எல்லாம் பேக் பண்ணி எடுத்துகிட்டு ரூம் வெக்கேட் பண்ணிவிட்டு நியூயார்க்கு தான் இப்போ கிளம்பிகிட்ருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் vlogல வந்து நியூயார்க்கில் எங்கே போகிறோம், இந்த வாட்டி ஒரு டிஃப்ரெண்ட்டான பிளேஸ்க்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து பிளான் பண்ணியிருக்கோம். ஓகே, நம்ம பிளான் பண்ண மாதிரி ட்ரிப் அமைதா அப்படிங்கிறத வந்து நம்ம அடுத்த vlogல பார்க்கலாம். இன்றைக்கி டே வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக போச்சு. இந்த வீடியோ எல்லாரும் என்ஜாய் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இன்னொரு எக்ஸைட்டிங்கான வீடியோவில் எல்லாரையும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பை பை, டேக் கேர்.